வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த சில்க் சாரீக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மாடல் லேஸ் ஒர்க் வச்சு கேன்வாஸில் நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இந்த 2 கலரும் கலந்து வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காப்பரும் பச்சை கலரும் சேர்ந்து பாடி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே இருக்குது. பார்டர் வந்து நல்லா ஒரு பச்சை கலரில் இருக்குது. முந்தானை வந்து ஒரு மெரூனும் வாடாமல்லி கலரும் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குது. இதே கலரில் ப்ளவுஸ் பீஸும் இருக்குது. இதுக்கு நம்ம வந்து க்ரீன் கலரில் அந்த பார்டரும் வச்சு ப்ளவுஸ் பீஸில் கொஞ்சம் வித்தியாசமா மாடல் தைக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரமா தச்சு முடிக்கிற மாரியும் இருக்கும். லேஸ் ஒர்க் வச்சு தைக்க போகிறோம். அதுக்காக நம்ம வந்து இப்போது அந்த முதுகு பீஸ் வந்து நல்ல கிளாத்தில் லைனிங்லேயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்டரும் வந்து ஒரு பக்கம் உள்ளது கைக்கு போக, இன்னொரு பக்கம் உள்ளத எடுத்து வச்சுருக்கேன். கேன்வாஸ் வந்து ஒரு 5 இன்ச்சு அகலமாக இருக்கிற மாரி 2 மடிப்பாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 14 இன்ச்சு உயரம் அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம நெக்கோட அகலம், உயரம் எல்லாம் மார்க் பண்ணிட போகிறோம். நெக்கோட அகலம் வந்து 2 1/2 இன்ச்சு. நான் வந்து இதில் 2 1/4 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன். கேன்வாஸ் அப்படிங்கிறதுனால. உயரம் வந்து 8 1/4 இன்ச்சு. அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 9 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் ரவுண்டு வந்து வரைஞ்சிட்டேன். இப்போது அந்த ரவுண்டுக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1 1/2 இன்ச்சு அளவுக்கு ஷோல்டர்லேருந்து அப்படியே ஆரம்பித்து வெளியில் வரும்போது அப்படியே கொஞ்சம் கார்னர் மாதிரி வந்து மறுபடியும் இந்த இடங்களில் வந்து 2 3 வளைவு வந்து அப்படி போட்டு விட்டோம் அப்படின்னா, இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாயிரும். கட் பண்ணும்போது இன்னுமே நம்ம அதை வந்து கொஞ்சம் சேஃப் எடுத்து கட் பண்ணிடலாம். இந்த கேன்வாஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா பெருசா வச்சு தைக்கிறதா இருந்தா, இன்னும் இந்த கார்னர் எல்லாம் நல்லா நீட்டி நீட்டி வளைச்சு எடுக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த பார்டர் இந்த அளவுக்குள்ள தான் வரும் அப்படிங்கிறதுனால, இந்த மாரி அளவுல கட் பண்ணியிருக்கேன். இப்போ வெளிப்பக்கம் உள்ளதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இது வந்து கேன்வாஸ் 2ஆ பிரிஞ்சு போகாம இருக்கறதுக்கு ஒரு பின் வேணா போட்டு வச்சிடலாம். இப்போ அந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, அத கட் பண்ணிட போறேன். மேலே வந்து 1/2 இன்ச்சுக்கு இந்த மாரி விட்டுட்டு கட் பண்ணிக்கிடுவேன். அப்போ நம்ம இந்த மாரி விரிச்சு பார்க்கும்போது, கிளாத்லலாம் வச்சு தைப்போம் இல்லையா, அப்போ அந்த அகலம் வந்து சரியான அளவுல இருக்கும். அதுக்காக. இப்போ நல்ல கிளாத்தில் உள்பக்கமா லைனிங்கை வச்சு எப்பவுமே ஜாயிண்ட் தையல் போடுவோம் இல்லையா, அதே போல் ஜாயின் பண்ணிவிடுவோம். இந்த ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங்கை விட்டு வெளியில் நிற்கக்கூடிய அந்த நல்ல கிளாத்தெல்லாம் கட் பண்ணி ஒரே அளவாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி மாடல் நிறைய பார்த்துருக்கோம். இருந்தாலும் நம்ம சேனலில் பார்க்குறவங்க நிறைய பிகினர்ஸ் புதுசு புதுசாக பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாடல் வந்து கொஞ்சம் அவசர நேரத்தில் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி இந்த மாடல் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்து அப்படிங்கிறத கடைசியில் சொல்லுங்கள். இப்போ வந்து அந்த உடம்பு ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய நல்ல கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போது அப்படியே லைனிங் பக்கத்தில் நான் அந்த 2ஆ மடிச்சுக்கிட போகிறேன். அந்த ஷோல்டரை சரியாக மடிச்சுட்டு சென்டரில் ஒரு கட் கொடுத்துடலாம். இந்த பாயிண்ட் வந்து தெரியறதுக்காக தான். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம வந்து ஷோல்டரில் அகலம் எடுத்தோம் இல்லையா, அதையும் மார்க் பண்ணணும். நேரே ஒரு கோடு மட்டும் அப்படியே நான் வந்து ராவி விட்டுட போகிறேன். 2 1/4 இன்ச்சு அகலத்தை இந்த இடத்துல மார்க் பண்ணி லைட்டாக கட் கொடுத்து எடுத்து வச்சுட போகிறேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பார்டர் வந்து நீளமாக இருந்தது ஒரே பார்டராக. அதை வந்து நான் அப்படியே 2ஆ மடிச்சுட்டு கட் பண்ணியிருக்கேன். நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு ஜாயின் தையல் போட்டுட போகிறேன். இந்த பார்டர் வந்து கொஞ்சம் அகலமான பார்டர் தான். அதனால நான் வந்து இந்த மாதிரி 2 பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அகலம் பத்தலை அப்படின்னா, பார்டரோட நீளம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு, இன்னொரு பீஸ் கூட அகலமாக ஜாயின் பண்ணி இந்த மாதிரி மாடல் எல்லாம் தைக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு பார்டர் இல்லை அப்படின்னாலும், நம்ம இந்த சேரீயோட கலரில் ஒரு 1/4 மீட்டர் அளவுக்கு கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி போட்டு தைச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கலர் மாறி வரும்போது, இந்த சிம்பிளான மாடல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து கொஞ்சம் இந்த அவசர நேரங்களில் இந்த மாதிரி சிம்பிளான மாடல் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட விருப்பம் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து வருஷக்கணக்கில் நம்ம தச்சுட்டே இருக்கக்கூடிய மாடல் மெத்தடு தான். இதில் வந்து ரொம்ப வித்தியாசமாக எதுவுமே இல்லை. இருந்தாலும் புதுசாக தையல் பழகி வர்றவங்களுக்கு இது கொஞ்சம் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு தைக்கிறதுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும், ஈஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கேன்வாஸை உள்பக்கமாக வச்சு சென்டரில் ஒரு தையல் போட்டேன். தையல் போட்டுட்டு அப்படியே அந்த ரவுண்டை சுற்றியும்
கேன்வாஸோட விளிம்புலயே தையல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கேன்வாஸோட வெளிப்பக்கம் நம்ம நல்லா கார்னரா வரைஞ்சி வரைஞ்சி விட்டு கட் பண்ணோம் இல்லையா? அந்த இடங்கள் எல்லாமே அப்படியே விளிம்புலயே தையல் போட்டு வெளியே கொண்டு வந்து முடிச்சிடலாம். இப்போது இந்த தையலுக்கு வெளியே கேன்வாஸை விட்டு வெளியே நிற்கக்கூடிய இந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து அயர்ன் பண்ணாமல் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் தையல் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து அயர்ன் பண்ணுறதா இருந்தால் இப்படியே வச்சுட்டு சுற்றி அயர்ன் பண்ணி எடுத்துருங்க. நீட்டாக அப்படி கவர் ஆகி ஒட்டி வந்துடும். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா நிற்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட கேன்வாஸ் தான் அளவு, சரியான அளவு. வெளிப்பக்கமாக நிற்கக்கூடியதை மட்டும் தான் இப்போ கட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ப்ளவுஸ் பீஸில் வச்சு தைச்சிட்டு, அதுக்கப்புறமா தான் உள்ளே இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணணும். இந்த மாதிரி அந்த உள்பக்கம் லைனிங்கோட அளவில் வச்சுட்டு, சென்டரில் ஒரு தையல் போட்டு இப்படியே வெளியே எடுத்துடலாம். கேன்வாஸுக்கு மேலேயே முடியும் அந்த தையல். இப்போது அந்த கேன்வாஸுக்கு உள்பக்கமாகவே தையல் போடுங்க. ஏன்னா கேன்வாஸ் தான் கழுத்தோட அளவு, சரியா? அதனால் அதுக்கு உள்பக்கமாக அந்த கேன்வாஸில் படாமல் இந்த தையல் போடுங்க. நம்ம போட்ட தையல் வந்து கேன்வாஸுக்கு மேலே தான் போட்டோம். அது வந்து கேன்வாஸும் அந்த கிளாத்தும் ஒட்டி வர்றதுக்காக. இப்போ போட்டிருக்க தையல் வந்து கேன்வாஸுக்கு வெளியில் போட்டிருக்கோம். இது கட் பண்ணி தைக்கிறதுக்காக. இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த வளைவுகள் வரக்கூடிய இடங்கள்லாம் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் திருப்பும்போது நல்லாயிருக்கும். இதை அப்படியே திருப்பிட்டு நகத்தால் நல்லா கீறி விட்டிங்கன்னா நல்லா பணிஞ்சு வந்துடும். ஒருவேளை அப்படி பணிஞ்சு வராத மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து லைட்டாக அயர்ன் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த இடத்துல அயர்ன் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு விளிம்பில் தையல் போட்டுடலாம். லைனிங் வந்து எந்த காரணம் கொண்டும் மேலே தெரியக்கூடாது. அதனால எப்போவுமே அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிடுங்க. நான் அப்படியே வந்து ஆரம்பித்து விளிம்புலேயே தையல் போட்டு இந்த பக்கம் வரைக்குமே முடித்து எடுத்துக்கிட போகிறேன். நம்ம இந்த பார்டரை வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா? இதில் வந்து இந்த வெளில வரக்கூடிய இடத்துலையும் பிசுறு இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக நம்ம தைக்கும்போது தைச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. இப்போ மறுபடியும் அதுக்கு வெளிப்பக்கமாக அப்படியே தையல் போட்டு அந்த கார்னரில் எல்லாமே வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி தையல் போட்டு கொண்டுட்டு வந்து நான் வந்து இன்னொரு பக்கம் ஷோல்டரில் கொண்டு முடிச்சுக்கிட போகிறேன். இப்போ பார்க்கும்போது இந்த கிளாத் வந்து ரொம்ப டல்லாக தான் தெரியுது பாருங்கள். 2 கலரும் அந்த அளவுக்கு ரொம்ப மேட்ச் ஆகலை. இருந்தாலும் நான் தச்சு முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இனி வந்து அந்த கேன்வாஸ் வச்சு தைச்ச பீஸ் இருக்கு இல்லையா? அப்படியே அதுக்கு வெளிப்பக்கமாக அந்த மெரூன் கலரும் காப்பர் கலரும் கலந்த மாதிரி ஒரு லேஸ் வந்து வச்சுருக்கேன். இதை வச்சு அப்படியே அந்த தையலுக்கு மேலே 1/4 இன்ச் அளவுக்கு அந்த லேஸ் வந்து உள்பக்கமாகவோ 1/4 இன்ச் வெளிப்பக்கமாக வர்ற மாதிரியே அப்படியே கொண்டுட்டு வந்து தையல் போட்டு அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் நல்லா மடித்து விட்டு, அந்த கிளாத் எந்த அளவுக்கு நம்ம வந்து வளைச்சி கட் பண்ணியிருந்தோமோ, அதே அளவுக்கு நம்ம அப்படியே ஒரே அளவில் வளைச்சி அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல ஒரு மடிப்பு மட்டும் மடித்து விட்டு, நான் தைக்கிற மெத்தடை பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வரும். அது இல்லாமல் இந்த லேஸ் இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம இந்த மாதிரி வளைவுகளுக்கெல்லாம் தைக்கிற மாதிரி கொஞ்சம் நெளிஞ்சு கொடுக்குற மாதிரி வாங்கணும். அப்போ தான் இந்த மாதிரி வளைவுகள் எல்லாம் நல்லா வரும் தைக்கிறதுக்கு. ரொம்ப மட்டை மாதிரி இருக்கக்கூடிய லேஸ் எல்லாம் வச்சு தைச்சிங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து வளைஞ்சிலாம் வராது, நல்லாவும் இருக்காது. இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த கார்னரில் எல்லாமே தச்சு கொண்டுட்டு வந்திருக்கேன். இதை அப்படியே இந்த ரைட் சைடு ஷோல்டர் வரைக்குமே மேலே கொண்டுட்டு வந்து முடிச்சுக்கிடலாம். இது பிசுறு தெரியாமல் தைங்க. அதுதான் மெயின் விஷயம். ஏன்னா பிசுறு வந்து நம்ம அந்த கிளாத்தில் இருக்குது. அதை வந்து கவர் பண்ணி தைக்கல. அதனால் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அகலம் உள்ள லேஸ் வச்சா தான் இது வந்து நல்லா கவர் ஆகி வரும். இப்போ இந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக இன்னொரு தையல் வந்து போட்டு நம்ம இந்த பக்கம் ஷோல்டர் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிடலாம். இனி வந்து நான் அந்த முன்பக்கம் ஏற்கனவே தச்சு வச்சுருக்கேன். அந்த ஷோல்டரை சேர்த்து இப்போ ஜாயின் பண்ணி விட போகிறேன். இப்போ ப்ளவுஸு வந்து நம்ம ஷோல்டரில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற அளவு தெரியாமல் இந்த மாதிரி முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா லேஸ் ஒர்க் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மெத்தடில் எப்போவுமே வந்து தைக்கிறது. ஒரு வேளை பின்பக்கம் மட்டும் எனக்கு மாடல் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு பேக்கோட முடிச்சு விடுவேன் லேஸ் வந்து வைக்கிறத. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி முன் பீஸையும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லேஸ் ஒர்க் வந்து வைக்க ஆரம்பிப்பேன். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அதே லேஸை வந்து மறுபடியும் இந்த
நெக்கை ஒட்டி நான் வச்சுக்கிட போகிறேன். இப்போது வெளிப்பக்கமாகவும் லேஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஷோல்டர் பகுதியில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த க்ரீன் கலர் கிளாத்து தெரியும். அந்தளவுக்கு கேப்பு தெரியும். கீழே வரும்போது கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஏன்னா அந்த நம்ம வளைச்சி வளைச்சி எடுத்துருக்கிறதுனால கரெக்டாக அந்த நெக்கை ஒட்டியே அப்படியே அந்த வளைவு வர இடத்துல லைட்டாக லூஸ் விட்டு அப்படியே தச்சு கொண்டுட்டு வரலாம். இப்போது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, முன்பக்கம் வரைக்குமே கொண்டுட்டு வந்து கழுத்து முடியிற இடம் வரைக்கும் நம்ம வந்து அப்படியே தையல் போட்டு முடிச்சிடலாம். இதுக்காக தான் நான் வந்து முன் பீஸையும் சேர்த்து ஜாயின் பண்ணது. இப்போ நம்ம அந்த ஷோல்டரில் எந்த கேப்புமே தெரியாது. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். மறுபடியும் லேஸுக்கு வெளிப்பக்கமாக இன்னொரு தையல் வந்து போட்டு முடிச்சிடலாம். இப்போ 2 தையல் போட்டு எடுத்தாச்சு. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த க்ரீன் கலர் கிளாத் வச்சு தச்சதும், அதுக்கும் இந்த 2 லைன் லேஸ் ஒர்க் வச்சதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு. இதில் சென்டரில் மட்டும் ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி டபுள் கலர் வச்சு சிம்பிளாக தைக்கக்கூடிய ப்ளவுஸுக்கெல்லாம் இந்த டைப்பில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.